ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எவ்வளோ சீக்கிரத்தில் நான் செய்தியை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் சொல்ல சொன்னதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாளையிலே செய்தியாளரை நம்ம புக் பண்ணியிருந்தோம். அது நேற்றுக்கு காலையில் அவர் ஃபோன் பண்ணுறாரு டென்மார்க்லேருந்து. ஐயா என்னோடய விசா கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் நான் வர முடியாத நிலையில் இருக்கிறேயா, மன்னிச்சிங்கன்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணுறாங்க. விசா கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லி யாரை கொண்டு அங்கே பேசணும்னு தேவனுடைய சித்தம் இருக்கிறது அவங்க தான் அங்கே பேசுவாங்க. அல்லேலூயா. ஏலி பெரிய ஊழியக்கார் படுத்திருந்தாலும் கர்த்தர் பேசின ஆள் சாமுவேலுக்கு தான் கர்த்தர் பேசினார். ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக நம்ம பிரயாசப்பட்டதுனால ஒருவேளை என்னையோ நிற்க வச்சாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது வெறும் 7 பேர் வைத்து ஹவுசிங் போர்டு மேலே ஒரு சின்ன ஜெபமாக, வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு சின்ன ஜெபமாக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். பிசாசுகள் அலறி விழும், நோய்கள் குணமாகும், பல பேர் அபிஷேகத்தில் நிரம்புவாங்க, மாடி மேலே கீழே ஊந்துருவாங்களோன்னு பயப்படுவோம். அந்த அளவுக்கு மேலே குதிப்பாங்க. அப்படியே சுற்று சுவர் கிடையாது. அப்படி கர்த்தர் அந்த நேரங்களை கொண்டு வரும்போதெல்லாம் ஊழியம், சபை ஊழியம், அந்த பிரேசல் ஆரம்பிக்கும் போது கர்த்தரேசு வருகை ஜெப வீடு என்று தான் பிரேசலுக்கு பேர், ஜெப வீட்டுக்கு. ஆனால் திறக்க வந்த ஊழியர், பிரபலமான ஊழியர், இன்னைக்கு அவர் இல்லை. அந்த ரிப்பனை கட் பண்ணும்போது சொன்னார், கர்த்தரேசு வருகை ஜெப வீடு என்ற இந்த தேவாலயத்தை பிதாங்குமாரன் பரிசுத்தாவின் தீரேக நாமத்தால் நான் திறந்து வைக்கிறாரு. நான் சொன்ன கிட்ட பையா, அது சர்ச்சையில் சின்ன ஒரு பிரேசல் தான். அவர் சொன்னார், என்னத்தில் வாயில் வந்து ஒருவேளை பிற்காலத்து ஊழியமாக சபையாக கூட உருவாகலான்னாரு. மறுநாள் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த பத்திரிகை தினத்தூது பத்திரிகை, கிடைக்காத கிறிஸ்துவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமான பத்திரிகை. முதல் பக்கத்திலேயே புளியந்தோப்பில் கர்த்தரேசு வருகையின் ஜெப சொல்லி ஜெப ஆலயத்தை திறக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம சர்ச்சு, நம்ம ஜெபக்கூட்டு பெருசாக முதல் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. கைக்க தட்டி மகிமைப்படுத்துமா. அதை பார்த்த பாசெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. என்ன சர்ச்சை தந்தீங்கன்னா, சர்ச்சில் இல்லைங்க, சின்ன பிரேசல். என்ன நீங்கள் வேறு தினத்தூது பத்தியில் முதல் பக்கத்தில் வந்து பத்திரிக்கை வாங்கி பாருன்னா முதல் பக்கத்தில் வந்துக்கு. அப்போ இப்போ பாஸ்ட் நின்னார பையன் உழுவுன்னு கூட நிற்கிறார். ஃபஸ்ட் பேஜில் அவர் போட்டுக்கிறாங்க. நான் நிற்கிறேன், அந்த ஊழிக்கார் நிற்கிறேன், இவர் உழுவுன்னு பக்கத்தில் நிற்கிறான். அல்லேலூயா. அதேமாதிரி கர்த்தர் தரிசனம் கொடுத்து நீ ஆண்டு சபை ஊழியம் ஆரம்பின்னு சொல்லும்போது நான் ஒத்துக்கலை. ஏன் நிறைய நான் சுவிசேஷ ஊழியங்களுக்கு தான் வெளியே போவேன், தமிழ்நாடு பூரா சுற்றுவேன். நல்ல ஒரு சாட்சி இருக்கிறதுனால எல்லா இசிஐ சபை, சிஎஸ்ஐ சபை, மெத்தடிஸ்டு, லண்டன் மிஷனு, லுத்தரனு, எல்லா சபைகளும் செய்தி கொடுக்க போவேன். மேக்சிமம் நைட் பீரியட் தான் செய்தி கொடுக்க போவேன். அந்த ஊழிக்காரங்க அந்த சபை காரியம் சொல்ல 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 எனக்கு சபையை வெறுத்து போச்சு. சபைன்றது வானாடப்பா நம்மளுக்கு. ஒரு பிரசங்கம் இருந்தால் போதும், 10 இடத்துல பிரசங்கம் பண்ணிடலாம். ஆனால் சபை ஊழியம் அப்படி இல்லை. அப்பப்போ அந்த அப்பம் சுட்டு புதுசு 2 மாதம் பேர்த்த செய்தியை பார்த்து சொன்னால் கூட அதை இவர் இதாக தான் பேச பார்த்தாலேன்றுவான். எப்போ தான் இதாக தான் சொல்லி கிடப்பாரு. இது கேட்டு நான் நின்றுவான். ஆண்டுகிட்ட சொன்னேன், எனக்கு சபை ஊழியம் வேண்டாம். ஆனால் நான் கர்த்தர் 40 நாள் உபவாச ஜபத்தில் திருச்சோமல்ல கொட்டுற மயில ஜபிக்கும் போது தரிசனம் காண்பிக்கிறார். போச்சு, மலை பூரா இருட்டிடுச்சு. இந்த மரமே என் மேலே முறிஞ்சு விழுந்தாலும் எழுந்துக்க மாட்டாண்டவர். எனக்கு என்ன ஊழியம் சொல்ல ஆண்டவர். கர்த்தர் நிறைய வசனங்களை கொடுத்தார். அப்போ பால் பேனா இருக்கிறதுனால அந்த பேனாவில் எழுதும்போது அது அழியில் மனமனமன்னு வசனம் சொல்கிறாரு. சொல்லிக்கின்னு எழுதினே இருக்கிறேன். ஆண்டோடைய கிருபைனாலே அப்பவும் சொன்ன ஆண்டவர், இன்னைக்கு ஜபத்தில் ஒரு பிசாசாவது ஆடி விழுந்தா தான் நான் ஒத்துக்குவான்றேன். வெள்ளிக்கிழமைக்கு 10-15 பிசாசு ஆடும். அப்போ நான் நம்பலை. ஆண்டவரே இன்னைக்கு மறுநாள் அடுத்த வெள்ளிக்கிழமை நடக்கும்போது ஒருத்தனாவது நான் ஏசு யார் ஏற்றுன்னு கேட்பேன். யாரும் ஒருத்தன் கை தூக்கணும், 10-15 பேர் தூக்குவான். அப்படியே ஏசிய சபைக்கு தான் அனுப்பி வைப்போம் அவங்கள. இப்படி கத்துக்கிட்ட பல தரம் கேட்டு 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 கடைசியாக கர்த்தர் தரிசனமாகி வெளிப்பாடு கொடுத்த சபை தான் இந்த கர்த்தரேசு வருகை ஜெப ஆலயம். கை கருத்தி கர்த்தர் மிகப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள், எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் கர்த்தர் தான் ஜெயித்தார். 30 வருஷத்தை கர்த்தர் கடந்து வர முடியாது உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக என்னுடைய எண்ணம் பூரா யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்து மேலே கொண்டு வந்து நீ செய்யின்னு சொல்லுன்றதை எனக்கு அப்போ தெரிஞ்சு வாங்கிச்சேன். நானே பாடணும், நானே ஜெபிக்கணும், நானே செய்தி கொடுக்கணும், நானே பண்ணணுன்றலாம் எனக்கு எண்ணம் கிடையாது. யாராவது ஒருத்தர் உருவாக்கணுன்ற எண்ணமே இருந்தது.
இன்னைக்கு கூட கர்த்தர் அந்த டென்மார்க்கில் இருக்கிற ஸ்டீபன் ராஜ் ஐயா ஒருவேளை வராது போனால் என்ன செய்தின்னு கேட்கும்போது நான் பல செய்தியை நான் எடுத்தேன். ஆனால் ஒரு செய்தி மட்டும் கர்த்தர் திருப்பி 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 உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார். அந்த செய்தி தான் உங்கள் மத்தியில் வைக்க போகிறார். அல்லேலூயா. இது தேவனை அறிந்த ஜனங்களுக்கு சொல்ற செய்தி கட்டிலும் ஆண்டவர் பிள்ளைகளை தேவனை அறிந்து கொண்டு நான் ஏதாவது ஆண்டுக்கு செய்வேன்னு சொல்லி ஒரு வெறியோடு ஒரு வேகத்தோடு ஒரு பாஞ்சியோடு இருக்கிற ஜனங்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேசுவாராக. கைக்கு தட்டி அல்லேலூயா. நான் ஏதாவது என் தேவனுக்கு செய்ய வேண்டுமே, என் தெய்வத்துக்கு நான் ஏதாவது செய்வேன்னு சொல்லி வாஞ்சியோடு இருக்கிற உங்களுக்கு மத்தியில இனி கர்த்தர் பேசுவாராக. அல்லேலூயா. சங்கீதம் புத்தகத்தில் 91 சங்கீதத்தில் முதலாம் வசனத்தை வாசி கேட்போம். சங்கீதம் 91:1 வாசிப்போம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லருடைய நிலையில் தங்குவான். அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் இது. நம் பயப்படும் போதெல்லாம் அல்லது திகில் அடையும் போதெல்லாம், வாழ்க்கையில சோறுபட்ட போதெல்லாம், அல்லது ஏதாவது பேய் பயம் பிசாசு பயம் நெருக்கும் போதெல்லாம் இந்த வசனத்தை எடுத்து இந்த பைபிள் பகுதியில் சங்கீதத்தை எடுத்து உரத்த சத்தமா வாசிக்கிறது வழக்கம். அல்லேலூயா. ஏன்னா அத்தனை பாதுகாப்போம், அத்தனை விதமான கர்த்தருடைய பராமரிப்போம் இந்த ஒரே அதிகாரத்தில் சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை வாசி கேட்போம். லூக்காவின் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசி கேட்போம். லூக்கா 22:32 வாசி கேட்போம். எடுத்துங்க வேகமாக, டைம் இல்லை, எடுத்துங்க டக்குன்னு வாசிங்க. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொன்னார். என்னையா சங்கீதம் புஸ்தகத்தை வாசித்துட்டு லூக்கா புஸ்தகத்தில் போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். இந்த சொல்லப்பட்ட வசனத்துக்கும் சங்கீதத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய சீசைகளை பார்த்து சொல்லுகிறார், பிசாசு உத்தரவை கேட்டாம்பா, உன்னை வாதிக்கும்படியாய், உன்னை வேதனைப்படுத்தும்படியாய், துக்கப்படுத்தும் உத்தரவு கேட்டா, நானும் உன் விசுவாசம் உன்னை விட்டு ஓய்ந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். ஏன்னா உன் மேல ஒரு பெரிய பொறுப்பை வைத்திருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய வேலை வைத்திருக்கிறேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரி குணப்படுத்துகிற மகா பெரிய வேலையை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். என் பேர் விசுவாசிக்கிறீங்க? குணப்பட்டவங்களாம் கையில் வைத்து சொல்லுவாங்க, ரட்சிப்படம் கையில் சொல்லுவாங்க, நான் குணப்பட்டிருக்கிறேன், எனக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு வேலையை என் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் எடுத்துட்டேன், நான் ஆண்டுக்குள்ள வந்துட்டேன், என் வேலை முடிஞ்சிச்சு நினைக்காதீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உனக்கும் மிகப்பெரிய ஒரு வேலையை கத்து வைத்துக்கிறார். குணப்பட்ட நீ மற்ற சகோதரி குணப்படுத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு நடத்தி இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இப்போ சங்கீதம் புத்தகம் 2ஆம் வசனத்துக்கு வருமே, 91 சங்கீதத்துக்கு வருவோம். 2ஆம் வசனம் வாசி கேட்போம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பிக்கை சொல்லுவேன். ஒரு மனுஷன், தனிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னை குறித்து வெளிப்படுவா கொடுக்கிற வசனம் தான் 2ஆம் வசனம். நான், என் தேவன், என் கோட்டை, என்னுடைய பாதுகாப்பு, என்னது நான் சொல்லிக்கினே இருக்கிற ஒரு சம்பவம் 2ஆம் சொல்லுகிறது. அடுத்து 3ஆம் வசனத்தை வாசி கேட்போமே. நான் சொல்லிக்கொண்டே வந்தவன் அப்படியே மாற்றி சொல்றேன் அடுத்த ஆளுக்கு. நான் என்னுடைய என்று சொல்லிக்கினே இருந்தவன் அடுத்து ஒரு ஆளை பார்த்து பர்டிகுலரா சொல்றான், அவர் உன்னை வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்க கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. நான் மட்டும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், நான் மட்டும் தேவாலயம் போறேன், நான் மட்டும் அபிஷேகம் போயிட்டேன், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி உன் கதை முடியாது. உன் பக்கத்து வீட்டில் இருக்கிற, உன் குடும்பத்தில் இருக்கிற, உன் தெருவில் இருக்கிற, உன் ஊருக்குள்ள நீ சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தான் இந்த 3ஆம் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் ஏற்றுக்கொண்ட தெய்வத்தை நீ ஏற்றுக்கொள்ளும்படியா என்று சொல்லி ஒரு சத்தியத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா. தாம்பரம் தானே பஸ்ஸில் போகும்போது, நான் தாம்பரம் அப்பெல்லாம் பாஸ்டர் கிடையாது, ஊழியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஞானசானம் பெற்ற புதுசு. பஸ்ஸில் ஏறி தாம்பரம் தானாக்கா கண்ணில் தண்ணி தார தாரையாக கொட்டும், தேம்பி சாவிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன் கண்ணீர் வருதுன்னு தெரியாது.
அப்படியே கட்சிப்பை முகத்தை வச்சு சுற்றி பார்ப்பேன். ஏன்னா பார்க்குறாங்க அப்படியே கீழே குண்டின்னு பஸ்ஸில் உட்காந்து அழுதுன்னு இருப்பேன். அடிக்கடி வரும், தாமரை தாண்டினவனையும் வரும் அந்த கண்ணீர். அதை முதிர்ந்த ஊழியக்காரிட்ட ஒரு தரம் போய் கேட்டேன், நல்லா தான் இருக்கிறேன், பஸ்ஸு தாம்பரம் தாண்டின உடனே ஊருக்கு போகும்போது தாம்பரம் தாண்ட ஆழ ஆரம்பிக்கிறேன் போது அவர் இவங்கிட்ட முதல் சொன்ன, பிரதர், கிராமங்களை குறித்து கத்தவங்க பெரிய கரிசனை வைத்திருக்கார், பெரிய பாரம் வைத்திருக்கிறார், பெரும்பாலும் கூட நீ ஊழியன்னு ஒன்று ஆரம்பித்தனாக்கா மேக்சிமம் கிராமத்தை தான் இருக்குன்னு சொல்லி முதல்ல ஒரு ஊழியக்காரனை சும்மா அப்படி லைட்டாக தூண்டி விட்டுறேன், உற்சாகப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு என்று சொல்லிக் கொண்டே வந்தவன் 3ஆம் வசனம் சொல்லுகிறான், எனக்கு எனக்கு சொல்லிக்கொண்டே வந்தவன் 3ஆம் வசனம் சொல்லுகிறான், உனக்குன்னுகிறான். ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியத்துல மட்டும் நாங்க பார்த்தது மட்டும் நீங்கள் அனுபவித்து தான் நீ ஒரு காரியத்துக்கு இறங்குவாயானால் கர்த்தர் அவரும் அந்த காரியத்தில் இறங்கிடுவார். அல்லேலூயா. நீ ஒரு ஸ்டெப் வச்சுன்னா அவர் 1000 ஸ்டெப் முன்னால் வைப்பார். நீ ஒரு படி எடுத்து வச்சுன்னா அவர் 1000 படி வைப்பாரு. அவன் நானுன்னு சொன்னவன் 3வது ஆளுக்கு 2வது ஆளுக்கு சொல்றான். இப்ப 3வது ஆளா கத்த சேருகிறார். வாசிக்குமே அதே சங்கீத புஸ்தகத்திலே 91ஆம் அதிகாரத்திலே 14, 15, 16 வாசி கேட்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கபடியால் உயர்ந்த அடைதல் வைப்பேன், அவனை நோக்கி கூப்பிடுவான், நானும் மறுவுறுத்தல் செய்து ஆபத்தான அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து காணப்படும். நல்லா கவனிங்க, ஜெபிக்கவே இல்லைங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிக்கல. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் ரட்சிக்கப்படாதுங்கிட்ட சொல்றான், ரட்சிக்கப்பட்ட 2ஆம் வசனம் சொல்றான் நானும் எனக்குன்னு சொல்றான், 3ஆம் வசனம் உனக்குன்னு சொல்றான். இவங்க 2 பேரும் பேசும்போது 3வது ஆள கர்த்தரே நேரே இறங்குற காலத்துல கைகள், அதுதான் ஊழியம். அதான் நீ தேவனை தெரிந்து கொள்கிற விதம். அது இவன் எனக்கு கனப்படுத்துன்னு கேட்கல, என்னை உயர்த்துன்னு கேட்கல, எனக்கு அடைக்கலமா சொல்லி கேட்கல. இந்த சத்தியம் உங்ககிட்ட சொன்னவனே, சத்தியம் கேட்டவன் சத்தியம் சொன்னவனுக்கு மத்தியில 3வது ஆளாய் கர்த்தர் நிற்கிந்து சொல்றாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கபினாலே அவனை உயர்த்துவேன், கனப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி பல விதமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அள்ளி வீசுகிறார். அல்லேலூயா. நான் எப்படி ஊழியம் செய்யுது, நான் எப்படி ஊழியம் பண்ணுவேன், என்னால எப்படி முடியும், என்னால எப்படி முடியுன்ற நீ ஒரு ஸ்டெப் முன்னால் வச்சிட்டனாக்கா கர்த்தர் அடுத்த ஸ்டெப் அவரும் கூடவே கால் எடுத்து வைப்பாரு. உன்னை கொண்டு பெரிய ஜனங்களை ஜாதிகளை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். என்ன தாக்கத்தை அவன் என்ன ரட்சிக்கப்படாத முதல்ல சொன்ன என்ன தாக்கம், 3ஆம் வசனம் வாசி கேட்பேன், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினான். நல்ல கவனிப்போம். ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் பற்றி சொல்ல விட மேல வந்து கடமை சொன்னேன். 2வது ஆளுக்கு சொல்லும்போது சொல்றான், ஆண்டவர் என்னப்பா செய்வார் வாழ்க்கையிலனாக்கா, அவர் உன்னை வேலையுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொல்ல நோய்க்கு உன்னை தப்பி வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் எப்படி போய் சொல்றது, நான் எப்படி போய் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி தயக்கம் ஒரு கூட்டம். ஒருவேளை கொஞ்சம் ஒருத்தன் முன்னுக்கு வந்தான்னா அவனை பயமுறுத்தி அப்படி இப்படி சொல்லி வெளியே தலை கட்டாதபடி, சத்தியம் சொல்லாதபடி, ஜெபிக்காதபடி, ஊழியம் செய்தபடி தடுத்து நிறுத்துற கூட்டம் பெரிய கூட்டம். அல்லேலூயா. நான் ஊழியத்துக்கு முதல்ல வந்த பிறகு சீனியர் எல்லாம் சொன்னாங்க, அவர் நிறைய படிச்சுக்கிறதுனால அந்த தைரியத்தில் ஊழியத்துக்கு வந்துட்டார். நாங்கள் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ஒரு கூட்டம் பேசி அவர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாரு, சம்பளம் 10 தான் ஊழிய ஆரம்பிச்சார். நாங்கள் அல்லேலூயா. இன்னொரு கூட்டம் சொல்லிச்சு, அவர் போற இடத்துல சாம்சோலம் போற இடத்துல காணிக்க வாங்க மாட்டார், அதுக்குதான் அவர் புக் பண்றாங்க. 2வது சாம்சோலம் போற இடத்துல சர்ச்சுக்கு பாய் வாங்கி கொடுப்பாரு, பேண்ட் வாங்கி கொடுப்பாரு, அந்த பாஸ்டர் மனைவி பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுப்பாரு, அந்த உபாச கொடுத்து போனா பணம் கொடுத்து சாப்பாடு போட சொல்லுவாரு. இவர் பணம் கொடுக்குற அதான் புக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எது எப்படியோ நான் எனக்கு அடைக்கலமா இருந்த தெய்வத்தை மற்றவனுக்கு அடைக்கலம் சொல்லும்படியாய் நான் இறங்கும் போது தேவ பிள்ளைகளே கர்த்தர் கூடவே இறங்க ஆரம்பித்தார். ஊழியத்துல 30 ஆண்டு சும்மா இல்லை, நடந்து வர முடியாது. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள். அதுலேயும் தாம் பிறந்து வளர்ந்த ஊர்லேயே தன்னை யார் இந்த இடத்துல தான் உட்கார்ந்து அங்கே தான் உட்காருவாங்க. இதை ஒரு காவா இருக்குங்க, இந்த மாதா சிலை, அம்மா சிலைங்க, மரியம்மா சிலைங்க இருக்கும், ஒரு காவா இருக்கும். நம்ம குமார் இருக்கிறாரு, கார்பஸ் தெய்வர், அவர் தண்ணி ஓடும் காவால். அப்போல்லாம் 2 பக்கம் காவை வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன காவை தண்ணி ஓடுறதுக்கு. காவால் ஒரு பெரிய கத்தியை போட்டுட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கின்னு நானும் ஃப்ரெண்டுலாம் உட்காந்து
உடச்ச கடலை, வேறு உப்பு கடலை, முந்திரி பேரில் மொத்தம் கலந்து வச்சு சிறுசாக சாப்பிட்டு உட்காந்து இடம் அந்த இடம். அல்லேலூயா. என் ஃப்ரெண்டு தனி கிளாஸ் தான் செட்டு போடுறாரு. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு கிளாஸ்மேட் தான் அவருக்கு தெரியுங்க. தான் இருந்த இடத்துலையே நின்று சத்தியம் சொல்றது என்பது கர்த்தருடைய பலன் இல்லாமல் சொல்லவே முடியாது. கர்த்தர் அழைப்பு இல்லாமல் சொல்ல முடியாது. கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் சொல்லவும் முடியாது. இதே இடத்துல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். அதிலிருந்து கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டு ஏற்றும்போது நான் தெரிந்து கொண்ட தெய்வத்தை சொல்லணும் வாஞ்ச. அப்போ நீ தேவனை பற்றி சொல்லும் போது அவனை ஆஸ்வதிப்பாரு, உன்னை மேன்மைப்படுத்துவாரு, உன்னை உயர்த்துவாரு சொல்றதை காட்டிலும் அவனுக்கு பின்னால் ஒரு பயங்கரமான சூழ்நிலை இருக்கிறத நீ காண்பித்து கொடுக்கணும். அல்லேலூயா. இயேசுவை தெரியாதவங்களுக்கு முன்ன பேதுரு அங்க அந்திரேயா போய் பேதுரும் போயிட்டு சொல்றாங்க, நாங்க ஒரு நைட்டு தான் ஆண்டோட தங்கி இருந்தோம், வந்து பாருங்க அவர் மேசியாதானான்னு சொல்லி. பிலிப்பு போய் நாத்தான் வீட்டு சொல்றாங்க, நான் வந்து பார்த்தேன், வேதத்தை சொல்லப்படுகிற மேசியாவுதானா, வந்து பாரு சொல்லி நாத்தான் வேலை கூப்பிட்டு விடுகிறார். வேதம் அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு ஊழித்த தான் கண்ட இயேசுவை மற்றவங்க சொல்லி கொண்டு வந்து இயேசு வழி நடத்தும் போது கர்த்தர் பிள்ளைகளே, அவன் சொன்ன முதல் சத்தியம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிச்சுவாரு, நீ மேல வந்துருவ, நீ பஞ்சுமேத்தில் இருப்ப, கார் கொடுத்துருவாரு, பங்களா கொடுத்தாருல்ல. முதல்ல உனக்கு முன்னால ஒரு பயங்கரமான சூழ்நிலையை இருக்கிற நீ புரிந்து கொள்ள சொன்னா, ஒன்னு உனக்கு முன்னால இருக்கிறது, ஒன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது வேடனுடைய கண்ணி. அல்லேலூயா. ரெண்டாவது பாழாக்கும் கொள்ள நோய் உனக்கு பின்னால் இருக்கிறது. பாழாக்கல் கொல்லணும் உனக்கு பின்னால் இருந்து கொண்டே இருக்கிறது. வேடனை கண்ணி உனக்கு பின்னால் இருக்கிறது. 3ஆம் வாசத்திலிருந்து 8ஆம் வாசமும் ஒரு சத்தியம் சொல்லி அந்த சொன்னித்தரசிகளை 3-8 வரைக்கும் ஒரு டைம் இல்லை. 3ஆவது 8ஆவது வீட்டில் போய் படுத்துக்கொள்ளுங்க ஒரு வசனம் சொல்லி, அதில் 10ஆம் வசனம் 13ஆம் வசனம் வரைக்கும் அவன் தேவனை ஏற்றுக்கொண்டு அவன் நிற்கும் போது அவனுக்கு காண்பித்து கொடுக்கிறான். உனக்கு தெரியாமலே மறைமுகமாய் ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு தெரியாமல் உனக்கு பின்னாலே ஒரு கொலை நோய் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஜனனுக்கு மத்தியில முதல்ல அந்த காரியத்தை சொல்லிடணும். அப்படி சொல்லும் போதுதான், அப்படி ஆதாயப்படுத்தப்பட்ட ஜனங்கள் தான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டு விட்டு வெளியே போக மாட்டான். அல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டு விட்டு வெளியே போக மாட்டான். உனக்கு அது கொடுப்பாரு, இது கொடுப்பாரு, வந்த கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், நீ பெரிய பஞ்சு மேல பத்தலாம், நீ இல்ல. ஆண்டு சொல்லும் போதே சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் கூப்பிட்டாரு. அல்லேலூயா. பயங்கரமான சூழ்நிலையை நீ முதல்ல சொல்லிடணும். நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் 4ஆம் சொல்லுகிறது, எங்களுக்கு பின்னால் இருக்கிற ஆபத்தை எல்லாம் முதல்ல சொன்னப்படுகிறது, எங்களுக்கு பின்னால் இருந்த காரியங்கள்லாம் சொன்னப்படுகிறது. ஆண்டோட வசனத்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் எந்த நிலை ஆதி திருச்சா எப்படி இருந்தது வாசிப்பேன். அந்த 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசி கேட்போம். இப்படிப்பட்ட உபத்திரவங்களையும் ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உபத்திரவங்கள் உண்டு என்பதை முதல்ல காண்பிக்கணும். நீ ஆசீர்வதிச்சுவாரு, உனக்கு ஜெபம் பண்ற, நீ பாஸ் பண்ணிடுவே, உனக்கு கல்யாணம் நடந்துடும், உனக்கு குழந்தை பாயம் கிடைச்சிடும், உனக்கு வீடு கிடைச்சிடும், உனக்கு கார் பங்களா வாங்கணும்னு சொல்லி அவனை ஏதோ ஆசை காட்டி உள்ள கூப்பிடுறதுனாலதான் உள்ள வந்து உனக்கு அது கிடைக்க தாமதிக்கும் போது அவன் வெளியே போய் விடுகிறான். எதையோ காண்பித்து காண்பித்து கூப்பிட்டு அவனை உள்ள வந்த பிறகு போகிறான். ஆனா இவன் சொல்ற சத்தியம், உன்னை வேடனுடைய கண்ணி உனக்காக காத்திருக்கிறது, உனக்கு கொள்ள நோய் காத்திருக்கிறது. அந்த வேடநோய் கண்ணிக்கும் அந்த கொள்ள நோய்க்கும் குணமாக்கப்பட வேண்டுமானால் கர்த்தர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தை ஆதி திருச்சபையின் ஊழியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசி கேட்போம். வாசிப்போம். யூதருக்கு ஒரு ஜபாலம் இருந்தது. போய் 3 ஓய்வு நாள், யூதருடைய வழக்கம் பிறகு சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அவனுக்கு பவுல் கிடைச்ச டைம் எவ்வளோ? 3 சனிக்கிழமை தான் சத்தியம் சொல்றான். 3 சனிக்கிழமை சத்தியம் சொல்லும் போது அடுத்து அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க, வெளியே ஓடி வருகிறான். ஆனா அதனால ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நற்குணசாலியா இருந்தார் என்று பேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. உபத்திரவத்தை முன்னால் வைத்து, உனக்கு இருக்கிற பிரச்சனையை முன்னால் வைத்து, உனக்கு இருக்கிற கண்ணிகளை முன்னால் வைத்து முதல்ல அவனுக்கு வருகிற ஆபத்தை காண்பிக்கணும்.
பிள்ளைகளுக்கு கூட முதல்ல அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளை அவனுக்கு முன்னால் இருக்கிற ஆபத்தை நீ காண்பித்து கொடுக்க வேண்டும். அவனுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை காட்டி கொடுக்க வேண்டும். அவனுக்கு உள்ளே இருந்து மறைந்து இருக்கிறதான காரியங்களை காண்பித்து கொடுக்க வேண்டும். அப்படி அவனுக்கு காண்பித்து கொடுத்து விட்டானா அவன் தேவனுக்குள்ள வரும்போது உறுதியா வெளியே வருவான். அல்லேலூயா. வேடனுடைய கண்ணிக்கும் 3 வசனம் படி வாசிக்கப்போமே. வேடனுடைய கண்ணி எப்படி இருக்கும்? வேடன் பார்த்தீங்கன்னாக்கா 2 விதத்துல கண்ணிகள் வைக்கிறாங்க. ஒண்ணு, ஒரு வலையை போடுவான். வலைக்கு மேலே இந்த பறவைக்கு தேவையானது விரும்புறது, அது கிடைக்காத தேடி கொண்டிருக்கிறதுலாம் அது மேல பரப்பப்பட்டிருக்கும். அது நல்ல வேகமா ஓடி வந்து அது மேல நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம விரும்புறது கிடைக்குது, இதுவரை கிடைக்காது சொல்லி வந்து உட்காரும் போது சாப்பிடும் போது சாப்பிட்டு பறக்க முடியாது. கீழே ஒரு சுருக்கு ஒரு கண்ணி இருக்கும், அது காலை பின்னி கொள்ளும், மேல பறக்கவே முடியாது. அல்லேலூயா. நீயும் நானும் மேல எழும்பாதபடி, பறக்காதபடி, உயராதபடி ஒரு கண்ணியை சத்துரு இன்றைக்கும் வைத்திருக்கிறான். நீ நானும் யாரு? இந்த பூமிக்குரியவல்ல, இந்த பூமிக்குரிய காரியங்கள்ல நீ உயர பறக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். எத்தனை கைகளை போய் சொல்லுவேன், நான் பூமிக்குரியவனில் உயர பறக்க முடியாத தெரிந்து கொண்டார். ஆனா பிசாசின் கண்ணியோ எனக்கு எதுக்கு நான் விரும்பின கொடுத்து, ஆசைப்படுத்த கொடுத்து, எதிர்பார்க்காத கொடுத்து என்னை பறக்க முடியாதபடி என் கால்களை கட்டி போட்டு விடுகிறார். அல்லேலூயா. 2வது கண்ணியை குறித்து பைபிள் சொல்கிறது. ஏசாயா புத்தகத்துல வாசி கேட்போம். 59ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசி கேட்போம். 59:5 வாசி, அதுதான் கரெக்ட். நல்ல கவனிப்போம். சிலந்தி 2வது ஒரு வலைக்கு சொல்லுகிறது பைபிள். சிலந்தி வலை. சிலந்தி பார்த்தினாக்கா நம்ம இருக்கிற வீடுகளில் பார்க்காத இடமே கிடையாது. அப்படியே ஒரு பெரிய வலை பண்ணியிருக்கும். தான் தங்க வீடு மாதிரி தெரியும். அதுக்கு தான் வாரத்துக்கு ஒரு கூடு கட்ட மாதிரி தெரியும். ஆனா அந்த வலையை பார்க்க முடியாது, அறியாத சில ஈக்கள் தானவன் அது உள்ள மாட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. பிசாசு கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிறைய வித்தியாசம் உண்டு. தேன் கூடு மாதிரி ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேன் கூடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பூக்கள் இருந்து தேனீக்கள் போய் சேகரித்து கொண்டு வந்து தன் கூட்டில் வைத்துக்கும், சேர்த்து வைக்கும். ஆனா சிலந்தி அப்படி இல்லை, தனக்கு உள்ள இருக்கிற ஒரு விதமான பசியை வைத்து அது கூட்ட கட்ட ஆரம்பிக்கும். ஆண்டவர் கொடுக்கும் போது நல்லதை கொடுக்கிறாரு. சத்ருவாகிய பிசாசு சாத்தா கொடுக்கும் போது எடுப்புகள்ல உன்னை சிக்க வைக்கிற காரியங்களை தான் உனக்கு காண்பித்து கொடுக்கிறான். அல்லேலூயா. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்லி சில பாட்டுலாம் பார்த்தீங்களா தெரியும். வில்லு போட்டு அம்பு போட்டுரும் பார்த்தீங்களா? அம்பு விடுற மாதிரி போட்டிருக்கோம். மன்மதனுடைய ஆயுதமா அது. அல்லேலூயா. மன்மத ஆயுதம். ஒரு ஆட்டினை போட்டு அது மாதிரி ஒரு அம்பு வச்சிருப்பான். அது மன்மத ஆயுதம்ல, பிசாசு உனக்கு வைக்கிற கண்ணி அது. அல்லேலூயா. அவன் வேறனுடைய கண்ணிக்கு, வலைக்கு, அந்த அம்புக்கு உன்னை தப்பிவிக்க போகிறார் என்பதை முதல்ல ஆபத்தை சொல்லி ஆண்டுக்குள்ள வந்தா அந்த கண்ணிலையும் தப்புதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைக்கு சொல்கிறது. வசனத்தில் எழுதப்படுகிறது ஆண்டவருடைய கண்களில் எழுதப்படுகிறது. வசன வாசி மறுபடியும் 9ஆம் அந்த சங்கீத புத்தகத்தில் 91ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தை வாசி கேட்போம். பொல்லாப்பு நேடாது, வாதேவன் கூட 2வது ஒரு செய்தி சொல்றான். ஒரு பொல்லாப்பு இருக்கிறதுப்பா, ஒரு வாதம் இருக்கிறது என்பதை காண்பித்து கொடுக்கிறான். முதல்ல சொன்ன கண்ணி இருக்கிறது காண்பித்தான். ஆண்டவருக்குள்ள நீ வர்றதுக்கு வேண்டிய காரணம் என்ன? உனக்கு பின்னால ஒரு கண்ணி இருக்கிறது. சத்துருவுக்கு வலை விரித்திருக்கிறான். அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ள இருக்க வேண்டும் சொல்லி ஒரு சத்தியத்தை சொல்றான். 2வது பொல்லாப்பு என்கிற வாதை இருக்கிறது என்று காண்பித்து கொடுக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு இது தெரியுதில்லை. ஆண்டவருக்குள்ள வாதைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வருகிறது. பைபிள் டைம் இல்லை, 3 விதமான வாதையை சொல்கிறது. அந்த வாதை கர்த்தருடைய வசனத்தில் வருகிறது. தேவன் எப்பெல்லாம் கோபப்படுகிறாரோ, தேவலாம் எப்போது தேவனுடைய கோபம் மூழ்கிறதோ அப்பெல்லாம் கர்த்தரால கோபம் வரும்போதெல்லாம் பூமியிலே வாதை வருகிறது. எகிப்தில் கர்த்தருடைய கோபம் மூண்டதுனால அங்க இருக்கிற எகிப்தை அழிக்க முடியாது. கர்த்தருடைய கோபம் இறங்கும் போது அங்க 10 விதமான வாதினால் எகிப்தை வாதித்தார் ஏற்படுகிறது. ஆண்டவருடைய வாதை உனக்கு உருவாக்கப்பட்டதில்லை, உன் பகஞ்சனுக்கு, உன் சத்துருக்கு உருவாக்கப்பட்டதுதான்.
ஆனா உன் வீட்டுல ஏன் வருது? அது உன் குடும்பத்துல ஏன் அந்த வாதை வருது? உன் குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில அந்த வாதை உள்ள வருது? அந்த கொள்ளை நோய் எப்போ வருது என்று சொன்னாக்கா, வாசிக்கலாம் 1 புஸ்தகம் 21 அதிகாரம் 21 வசனம் வாசி கேட்போம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பி இஸ்ரவேலை தோயிடுவதற்கு தாவீது ஏவிவிட்டான். அல்லேலூயா. யார் ஏவி விட்டான்? சாத்தான் ஏவி விட்டான். உன்னால நேரடியாக விட்டு வர முடியா கட்டி, உன்னை நேரடியாக தாக்க முடியா கட்டி, சத்துரு வேற விதத்தில் உள்ள வருகிறான். அவன் எண்ணம் போற என்ன, இவனுக்கு இருக்கிற கண்ணியை பார்த்துட்டான், உனக்கு வைத்த வலையை பார்த்துட்டான், இவன் தப்பிச்சிட்டான், இல்ல மாட்ட மாட்டான்னு சொல்லும் போது உனக்கு யாரு தலைவனோ, வீட்டுல யாரு முக்கியமான ஆளோ, உனக்கு யாரு பெரிய லீடரோ, அவன் மூலியமா ஒரு வாதையை கொண்டு வரணும் விரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளே தாவீதுக்கு ஒரு ஆலோசனையை சத்துரு கொடுக்கிறான். அல்லேலூயா. தாவீதுடைய படைத்தளபதி யோப் எவ்வளவு சொல்லுகிறான், வேண்டாம் வேண்டாம் என்றான், ஒத்துக்கவே இல்லை. பிடிவாத குணம், தான் ராஜான்றதான் ஒரு பெருமையான குணம், எனக்கு கீழே இருக்கிற சொல்லுவாங்க. என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த 21 அதிகாரத்திலேயே 14 வசனத்தை வாசி கேட்போம். ஆதரா கர்த்தர் இஸ்ரவேலை கொலை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலை 70,000 பேர் செத்து போனார்கள். அல்லேலூயா. செத்து போன வீட்டில் இருக்கிறதானே மனைவியோ, செத்து போயிட்டான வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையோ கூப்பிட்டு, அப்பா உங்க அப்பா எப்படி செத்தாரு, உங்க வீட்டுக்காரர் எப்படி செத்தாருன்னு கேட்டா, எங்களுக்கு தலைவனா ஒருத்தன் தாங்க, அவன் பிடிவாதத்தினாலதான் தேவனுடைய கோபம் எங்க மேல இறங்க ஆரம்பித்தது. அவன் அடங்காதத்தானோ, ஒத்துக்காதத்தானோ, யாருக்கு கீழ்படாதானோ, தான் சொல்லி பெருமையின் தனத்தினாலே இன்னைக்கு நான் குடும்பத்தில் தாய் தகப்பன் இருக்கிறேன், பெற்றோர் இருக்கிறேன், கணவன் இருக்கிறேன்னு சொல்லி 70,000 பேரை பறி கொடுத்த குடும்பம் சொல்லி இருக்கோம். அல்லேலூயா. அவனால முடியாத போது உன் குடும்பத்தில் உன் கணவனை தூண்டுவான், உன் பிள்ளையை தூண்டுவான், உன் வீட்டில் இருக்கிற ஆட்களை தூண்டுவான். அவன் மூலியமா இருக்கிற பாவத்தால பெரிய காரியம் வர ஆரம்பிக்கும். பிரசங்கின் புத்தகம் 9 அதிகாரம் கடைசி சொல்கிறது, ஒரே ஒரு பாவி மிகுந்த நன்மைகளை கெடுத்து போடுவான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு வாதை, இரண்டாவது தேவனுடைய கோபம் இறங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தர் வசனம் சொல்கிறது, வாசி கேட்பது தேவனுடைய வார்த்தை என்னப்படுகிறது. 25 புஸ்தகம், என்னாத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 1-3 வரைக்கும் வாசி கேட்போம். ஜனங்கள் அழைத்தார்கள், ஜனங்கள் போய் புசித்து பணிந்து கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல தேவனுடைய கோபம் இறங்க ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. 9 வசனம் வாசி கேட்போம். அதிலேயே அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் செத்து போனார்கள். அல்லேலூயா. முதல்ல 70,000 பேர் செத்ததுக்கு யாரு காரணம்? ஒரு தலைவன் காரணம், அவனுடைய பிடிவாதம் காரணம், ஒரு தலைவனை சத்து தூண்டி விட்டது காரணம். ரெண்டாவது என்ன காரணம்? இவனை கொல்ல முடியாது, அழிக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அவன் போயிட்டு வேற ஒரு ஐடியா கொடுக்கிறான். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் விக்கிராதையும் வேசித்தனமும் தான். அதை இவங்க பண்ண தூண்டி விட்டுனாக்கா, பண்ணாங்கனாக்கா நீ இல்ல கர்த்தரே அழிச்சு ஒரு ஆலோசனை கொடுத்துட்டு போறான். உடனே இருக்கிற ஆட்கள் இவங்களை விருந்துக்கு சாப்பிட கூப்பிட்டாங்க. சாப்பாடுக்கு தானேன்னு போனா அங்க இருக்கிற பெண்களுக்கு முன்னால விட்டாங்க. வேசித்தன ஆரம்பிச்சது. கர்த்தர் கோபம் தானா இறங்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவன் ஆண்டுக்குள்ள கொண்டு வரும்போது உன்னை ஆஸ்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உயர்த்த சத்தியம் உண்மைதான் என்று சொன்னாலும் அதை நீ முதல்ல சொல்லாத. அவனுக்கு இருக்கிற ஆபத்தை முதல்ல சொல்லு, அவனுக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல சொல்லு, அவனுக்கு கொடுக்கிற கண்ணியை முதல்ல சொல்லு, பின்னால் இருக்கிற வாதை வரப்போது சொல்லு, அதுல இருந்து எப்படி தப்புன்றது சொல்லு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லி சோப்பு போட்டு போட்டு நார் போடாம தேய்ச்சி கூட்டின்னு வரனால்தான் கொஞ்ச நேரம் உட்காந்து வழிக்குன்னு ஓடி போகுது, அது சர்ச்சைக்கு வர மாட்டேங்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளை எத்தனையோ பேர் சர்ச்சைக்கு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னது ஆண்டவர் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. உள்ள வந்து 1 மாசம் 1 வாரம் நின்றுடுவான்.
2 மாசம் 3 நாள் வச்சு கையில வழியில பார்ப்பான். அவனை பார்த்த உடனே அவன் சொல்லுவான், நாங்க என்ன பிரதர் வந்து என்ன சின்ன என்ன அது கட்சின்னு சொன்னீங்க, ஒன்றும் கிடைக்கலையான்னு. அல்லேலூயா அல்லேலூயா. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த ஒரு சகோதரன் சந்திச்சேன். அவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. பாஸ்டர் மட்டும் ஒரு கேள்வி கேட்கணும்னாரு. சொல்லுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒரு கத்தி எங்க அப்பா ஒரு கத்தியில கொலை பண்ணிடுறானுங்க, அந்த கத்தியை கொண்டு வச்சு சாமி நான் கும்பிடுவேனா கத்தியை, எங்க அப்பா கொலை பண்ணி கத்தியா சேர்ந்தாரு. பண்ண மாட்டோம். சிலுவையில தான் இயேசு அறிஞ்சாங்க, அந்த சிலுவை கொண்டு வச்சுக்கிட்டு நீங்க கும்பிடுறீங்களது எப்படின்னா? அல்லேலூயா. இயேசுவை சிலுவை அறையத்துக்கு முன்னால சிலுவை கொலை கருவிதான். எப்போது என் இயேசு அப்பனால அறையப்பட்ட அது புனிதமான கருவியாய் மாறி போனார். அல்லேலூயா. பூமி ஆராய்ச்சியாளர்கள் புதைப்பர் ஆராய்ச்சி வருகிறாங்க. 3 விஞ்ஞானிகள் வராங்க. 3 விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றாங்க பூமியை. அதுல ஒருத்தனுக்கு கடுமையான காய்ச்சல் வருது. அவங்க ஆராய்ச்சி பண்ணி வந்தபோது அங்க இயேசுவை அறையப்பட்ட சிலுவை தேடுறாங்க. அங்க நிறைய சிலுவை இருக்குது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா ரோமபுரியில கடுமையான தண்டனை தான் சிலுவை அறையத்தான். அப்படி பல பேர் சிலுவை அறையப்பட்ட சிலுவையில் அங்க இருக்கிறது. அங்க கீழே ரைஸ்ல கிடது. எது இயேசு சிலுவைன்னு தெரியல, தேடுறாங்க, ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் உடம்பு சரியாது, ரொம்ப சீரியஸா இருந்து 2 பேர் சொல்றாங்க, நீ உன் நாட்டுக்கு போயிடு, ஒன்னும் முடியல, செத்துட்டு போறேன்றாங்க. இல்ல இருக்கட்டும் சொல்லி அவனும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிற நிறைய சிலுவையில கூட்டத்தை கலைக்கிச்சுன்னே இருக்கிறான். திடீர்னு நோய்பட்டுவன் கத்துறான், இதுதான் இயேசுவை அறையப்பட்ட சிலுவை சொல்லி சொல்றான். 2 பேர் கேட்கறாங்க, எப்படி கண்டுபிடிச்சேன்னா, கடுமையான நோயா இருந்தேன், இந்த சிலுவை தொட்டு நோய் குணமானது நினைக்கிறேன், இதுதான் கட்டா இயேசுவை அறையப்பட்ட சிலுவையா இருக்கா. அல்லேலூயா அல்லேலூயா. மேற்பூச்சா சொல்லுகிறது இல்ல தேடு பிள்ளைகளை, உனக்கு ஒரு கண்ணி இருக்கிறது சொல்ல வேண்டும். 2வது உனக்கு பின்னால கொல்லமை இருக்குன்னு சொல்ல வேண்டும். அந்த கண்ணியும் கொல்லனும் எப்படி வருகிறது காண்பித்து கொடுக்க வேண்டும். இங்க முதல்ல கண்ணி சத்துரு வைக்கிற கண்ணி, 2வது செல்லு வலை இருக்கிறான். இங்க கொள்ள நோய் வந்தது தலைவன் கீழ்ப்பட அடங்காதனால, 3வது ஜனங்களுடைய வேசித்தனம் பண்ணதுனால அங்க கொள்ள நோய் வந்தது. 3வது ஒரு காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகத்தில் 91 சங்கீதத்திலே 7 வசனத்தை வாசிப்போமே. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன் அணுகாது. இது ஒரு சத்தியம், இது ஒரு வேதனை. என்னன்னாக்கா, அப்பா நீ இயேசு ஏத்துக்கினாக்கா உலகமே உனக்கு எதிராக மாறிடும். அல்லேலூயா. உன் வீட்டார மதிக்க மாட்டான், உன் குடும்பம் மதிக்காது, எல்லாம் எதிராக 1000 பேர் 10000 பேர் எழும்புவான். ஆண்டவர் ஏத்துக்கிறதுனால எத்தனை குடும்பங்கள் செதறி போச்சு, எத்தனை குடும்பம் சினிமா போச்சு, எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி ஒத்துக்கல, குடும்பம் ஒத்துக்கல. நீ நிறைய பேர் ஆண்டுக்குள்ள வராத காரணமே, என் குடும்பம் இதை ஒத்துக்காது, என் குடும்பம் ஏற்றுக்கொள்ளான்னு வர மாட்டேன்றான். நீ ஆனா முதல்ல அதை சொல்லிடு. உன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது 3வது ஒரு ஆபத்து காத்திருக்குது, எல்லாமே உனக்கு எதிரியாய் மாறுவாங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்து 16 பேர் எழும்புவான்பா. ஆண்டவர் ஏற்றுக்கணும் எல்லாம் மாலை போட்டு வர வைக்க மாட்டான். ஆண்டவர் ஏத்துக்கணும் எல்லாரும் அப்பா பரவாயில்லப்பா அப்படியே இருப்பாங்க. அல்லேலூயா. நானும் தம்பியும் ஹவுஸ் போர்டு வீட்டில் இருக்கிறோம். அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனை உடனே போலீஸ் எல்லாரும் எங்கள் அம்மா சொல்கிறாங்க, பாப்பா நீ உங்கள் மாமியார் வீடு போட்டு பண்ணுறாங்க. அட விடுமான சர்ச்சில் போகணும். அங்கே நம்ம வீக்கெண்ட் சர்ச்சில் அங்கே ஒரு சர்ச்சில் நம்மளுது அங்கே போய் படுத்துறாரு. தம்பி எங்கே படுத்துங்கிறாரு, சர்ச்சு வீட்டிலேயே படுத்துங்கிறாங்க. ஒரு கிழவன் ஒரு சின்ன பையன் விடாத பிடிக்குது. போலீஸ் வந்து வேன் நிறுத்திட்டு அப்படியே ஏற்றுறாங்க. அப்போ வந்து வீட்டாண்ட வந்து தம்பி படுத்துங்கிறாரு. கரெக்டாக ஏந்துரு, யார் ஏந்துறான்னு ஏதுக்கும் போது ஒரு அலேலுயான்னு இருந்தா இருப்பாரு. நீ அலேலுயா? ஆமா. கூடி அந்தால போல. அலேலுயா அலேலுயா அலேலுயா. எப்படிப்பட்ட 1000 16 எழும்பும், ஆனால் அது உன்னை அணுகாது என்பதை அவனுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆண்டு ஏத்துக்கு சிலபதம் எவ்வளோ யோபு மாதிரி கஷ்டப்படுறான். ஒரு பள்ளி கூட செத்துருக்காது வீட்டுல. அலேலுயா. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு குழப்பம் இல்லப்பா. எழும்பும் 1000 16 எழும்பு என்பது சத்தியத்தை நீ சொல்லி அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். நீ வந்துட்டான் வீடு ஓலை விடாத கட்டு விடணும். நீ நடந்து போய் காரில் போவ, நீ பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவ, நீ ஐபிஎஸ் ஆயிடுவ. அதுதான் உலகம் சொல்றது மதம் மாத்துறான்னு. அல்லேலூயா. ஆசை வார்த்தை சொல்லி இவங்க மதம் மாத்துறாங்க. இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். அல்லேலூயா. இது மதம் அல்ல, மார்க்கம். பைபிள்ல மதம் மாற்றான்ற வார்த்தை எங்கேயுமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுது எடுப்பில்லை. ஆண்டவருக்கு உனக்கு முன்னால் இருக்கிற கன்னிகளை சொல்ல வேண்டும், அவனுக்கு பின்னால் இருக்கிற கொலை நோய் சொல்ல வேண்டும். அதுக்கு பின்னால ஆண்டுக்கு பின்னால எத்தனை பேருக்கு 1000 16 பேர் எழும்புவாங்கன்றது சொல்லி தர வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவர் ஏத்துக்கின பிறகு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துதாமா இருக்கும். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை வாசிப்போம். 9ஆம் வசனம் 10ஆம் வாசிப்போம். 11-13 வரைக்கும் டைம் இல்லை. 11-13 வாசிப்போம். 1000-16 எழும்போம்பா. ஆனால் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தமிழ் தூதர் கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உங்கள் கைகள் ஏந்தி கொண்டே பேர். இது சத்தியத்தை சொல்லி ஆபத்தை சொல்லி அதுல விடுவிக்கிற இடம் இருக்குன்னு காண்பித்து கொடுக்கணும். பிரச்சனையை சொல்லணும். ஆண்டவன் ஏற்றுக்கொள்ள வேணால் கண்ணி இருக்கிறது. ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா பொல்லாப்புனு பின்னால் நிற்குது. ஆண்டுக்கும் போது வாலிபன் பின்னால் நிற்கிறது. நீ ஆண்டு ஏற்றுக்கினா பின்னால் அதுக்கு பின்னால் நிறைய பேர் எதிர்ப்பு கிளம்புவாங்க. ஆனா இதுக்கு மத்தியிலையும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார். அதான் சாத்ராக் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். ராஜா கேட்கிறான், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராய்த்து உன் தேவனை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேல் சொல்றாரு, ராஜாவே நீ என்றும் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராய்த்தின் தேவன் ஒரு தூதன் அனுப்பினார், சிங்கனை சேதப்படுத்தபடி அது வாயை தூதன் கட்டி போட்டு விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 13ஆம் வசனம் வாசிப்போம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பு மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் கிழிச்சு போ. நல்ல கவனி பண்ணது. 5வது ஆபத்து. நீ ஆண்டவர் ஏத்துக்கிறதுனாலப்பா உனக்கு பின்னால சிங்கம் வரும், பால சிங்கம் வரும், சர்பம் வரும், வலு சர்பம் வரும். அல்லேலூயா. ஆனாலும் அதை மிதிக்கும்படியான பலனும் கர்த்தர் கொடுத்துடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதை மிதிக்கக்கூடிய பலனை தருவார் உனக்கு. சிங்கம் வந்து வலு சர்பம் எங்க இருக்கும்? ஆள் இல்லாத இடத்துல, நடமாட்டல இடத்துல, ஒதுக்குப்புறத்துல, இருட்டுல, யாருமே இல்லாததான் சிங்கம் இருக்கும், கொகையில இருக்கும். பாம்பு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கும். என்னுடைய உண்மையான தாற்பயம் என்ன? வசந்த தாற்பயம், சத்தியம் சொல்லப்படாத இடத்துக்கு நீ போக வேண்டும்பா. அங்க சிங்கம் இருந்தாலும் அங்க வலு சர்பம் இருந்தாலும் அதை மிதிக்க முடியாத பெரிய வலிமையை என் தேவன் கொடுக்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தியம் சொல்லப்படாத இடத்துல, தேவனை அறியாத இடத்துல, சொல்லப்படாத இடங்கள்ல நீ ஆண்டவர் சொல்ல வேண்டும் சொல்லி தான் கர்த்தர் இந்த சத்தியத்தை சொல்லி அவனை வெளிக்கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல நீ யாரு? முதல்ல அதை சொல்லி கொடுக்கணும். நீ நான் யாரு? ஆண்டவர் பிள்ளைக்கு நான் ஆண்டவர் ஏத்துக்கினேன், என்ன வரையும் போதும், சர்ச்சை போன வந்தேன்னு இல்லை. நான் சொல்லி 2ஆம் வசனம் ஆரம்பிச்சு 3ஆம் வசனம் சொல்கிறது நீ என்று ஆரம்பித்து அடுத்த வசனம் சொல்கிறது கர்த்தர் கூட சேர்ந்துக்கிறார். நீ இறங்கினாக்கா கர்த்தர் சேர்ந்து கூட ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். 30 ஆண்டு கடந்து வந்துட்டு 30 ஆண்டு கடந்து வந்துட்டுன்னு சொல்லி பெருமைல்ல. நான் நடந்து வந்த பாதிலாம் கர்த்தர் என்னோட வராதிருப்பாரானா இந்த ஊழியம் செஞ்சிருக்க முடியும். இப்போ நெப்போலியன் பாஸ்டர் இந்த ஊழியத்தை கொடுத்துட்டு நாங்கள் தனியாக ஒரு சர்ச்சுக்கிட்டு அங்கே போயிட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே 13 வயசு வந்திருக்கிறாங்க, 2 பேர் வந்திருக்கிறாங்க. 13 வயசு காணாமல் போயிட்டார். எத்தனையும் பிரச்சனைகள் அந்த ஊழியத்தில். ஒரு பிள்ளை காணாமல் போச்சுன்னா எப்படி இருக்கும்? காணாமல் போயிட்டார். தேடுறோம், பேப்பரில் விளம்பரம், டிவியில் விளம்பரம், ரேடியோவில் விளம்பரம், பார்த்து தண்ணியை நோட்டீஸ் போட்டு வெள்ளம் கொடுத்து தேடுறாங்க. அப்படியே தேடும்போது கிடைக்கிற வருது. சாவு கடுங்களை கேட்குறாங்க. ஒரு ஆள் நம்ம சர்ச்சை இருந்தார் கிராநகரில், கேஎம்சி சாவு கடுங்க ஃபோன் பண்ணுறார். அங்கே இருக்க தானே இங்கே ஜிஹெச்சி பண்ணுறாரு, ஸ்டான்லிக்கு பண்ணுறாரு, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஒரு வேலை செய்கிறார், அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணுறாரு. ஒரு 13-14 வயசில் ஒரு பையனோட டெட் பாடி ஏதாவது கிடச்சிக்குதான்றார். அப்போ நம்ம சர்ச்சில் லேண்ட்லைன் இந்த ஃபோன் கிராநகரில் சர்ச்சு. அப்போ நான் என்னென்ன பண்ணுறேன்னு கேட்டேன். இப்போ இல்லைப்பா பையன் செத்து தான் டெட் பாடி கிடைக்குதான்னு கேட்டேம்மா. ஏன்னா செத்து போன பையனை வச்சுக்க நான் என்ன பண்ண போகிறேன்? நான் உயிரோடு என் பையன் வரணும் ஜெபம் பண்ணி நிற்கிறேன். கட்டாயம் என் பையன் வரணும் உயிரோடு. அல்லேலூயா, அல்லேலூயா. சர்ச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்தது, ஐயா சர்ச்சு நடத்தாதீங்கயா, நம்ம அப்படியே போய் எல்லாம் தேடலாம். ஏன் நாங்கள் ஜூ இருக்குது, அப்புறம் பொருட்காட்சி இருக்குது, அது மாதிரி பீச் இருக்குது, அப்படின்னு எல்லாத்தையும் தேடலாம். நாங்கள் சர்ச்சு நிறுத்திங்க. நான் சொன்னேன் தேவாலயத்தை ஒரு நாளும் தடைப்பட மாட்டேன். அல்லேலூயா. சத்தியம் சொல்கிறது என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது 16 இருந்தாலும் அது எனக்காது. சத்தியம் சொல்கிறது நான் வலு சிறுபத்தையும் பாலசிங்கத்தையும் கீழ்த்து போடும் பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஒன்று மனம் சொல்கிறது சொல்லி ஜெபிச்சுனே இருக்கிறோம். ஒரு ஊழியக்கார் ஃபோன் பண்ணுறார், நீங்கள் சாமி சொல்லும் தானேன்றார். ஆமாம். காலையில் அந்த ஃபோன் வருது 4-5 மணிக்கெல்லாம். தூக்கம் கிடையாது, முடிச்சுன்னு இருக்கோம்.
நான் ஆந்திராவிலிருந்து பேசுறேன் ஐயானாரு. சொல்லுங்க என்ன? எனக்கு 97 வயசு ஆகுதுன்னாரு. சரி ஐயா. எனக்கு 2 கண்ணும் தெரியாது. சரி. என் மனைவிக்கு 2 கண்ணும் தெரியாது. சரி. எங்க மனைவிக்கு 87 வயசு. சரி. நான் ஒரு சின்ன ஒரு கொட்டா போட்டு எங்க பண்ணை வீடு மாதிரி அங்கே வச்சு அங்கே இருக்கிறோம். காலையிலையும் மாலையிலையும் எங்கள் பையன் சாப்பிட கொடுப்பாங்க. சாப்பிட்டு அங்கேயே படுத்துக்குவோம். நான் ஒரு ஊழியக்காரா இருந்துவேன். நான் ஒரு திருக்கட்சியா இருந்துவேன். இப்போ என்னால் செய்ய முடியலன்னாரு. சரியா. நேற்று ராத்திரி கத்தர் பேசினாரு. சென்னையில் சாம்சல்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன் பையன் காணாமல் போயிட்டான். இன்னைக்கு கட்சிருவான்னு சொல்லி சொன்னாரியா. கைகள் திருக்கத்தியா. அதை தயா தேவன் ஆராதிக்கிறது. தமிழ்நாட்டில் உட்காந்து இருக்கிறோம். எங்கேயோ ஒரு மூலையில் 2 கண்ணும் தெரியாத ஒரு ஊழியக்காரன் ஆந்திராவில் போய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் ஒரு சாம்சலும் பாஸ் இருக்கிறான். அவன் பையன் காணாமல் போயிட்டான். இன்னைக்கு கட்சிருவான்னு சொல்லி அன்னைக்கே கத்தை கொண்டு வந்து சேர்த்தார். அல்லேலூயா. நீ நானே யாரு? கத்திர அந்த பென்சிலை போய் யோசிச்சேன். நான் இந்த பென்சிலை நீங்க கவனிச்சு நீங்க இந்த பென்சில் மட்டும் நான் முடிக்கிறேன். செய்தி முடிக்க போறேன். பென்சிலை நீங்க கவனிங்க. இந்த பென்சில் உருவாக்கப்பட்ட இடம் சின்ன ஒரு கம்பெனியா இருக்க, ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், ஒரு சின்ன இடங்களுக்கு உருவாக்கலாம். ஆனா உருவாக்கி பேக் பண்ணும் போதே சொல்லியிருப்பான் அந்த உருவாக்கப்படுத்துவேன், நீ இங்கேயே இருக்கிறதுக்கு பயன்படுத்த முன்னு தயாரிக்கல. நானு நீ கட்டாயம் வெளியே போகிற கை சொல்லி விசுவாசிங்க. நீ ஒரு சின்ன சபை உள்ள, சின்ன ஒரு குடும்பத்தில், ஒரு சின்ன வீட்டு உள்ள இருக்கிறதுக்காக கத்தவனை தயாரிக்கல. இந்த பென்சிலை பார்க்கும் போது ஞாபகம் வரட்டும். ஒரு பாக்ஸுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க, ஒரு வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கபடியா என்னை கத்தர் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது பென்சிலை பார்த்து சொல்லுவான், நீ இருக்க வேண்டிய இடம் நல்லா அடிக்கடி உனக்கு உபயோகப்படுத்துற பத்தியா அங்கே இரு. அதிகாரி டேபிள்ல பார்த்தீங்கன்னா எப்போ எடுத்து ஒரு டிக்கை வச்சிருவாரு. அது சீவத்துக்கு ஒரு தரம் சீவனா 4 மாசத்துக்கு வரும். டிக்கு தான் வைப்பார். கார்பன் கையில மாசம் காதல் தான் இருக்கும், டேபிள் இருக்காது அது. ஆனா அவன் பார்த்தினாக்கா பக்கம் மடமான கோடு போடுவான், கிருப்பி பண்ணிக்கினே இருப்பான். யூஸ் ஆகினாக்கும் அது சீவரை பார்த்தினாக்கா பிளேடுகள்லாம் கிடையாது, அந்த ஊலி வச்சு சீவான். உன்னை சீவரங்கன்னா தெரிஞ்சுக்க, ஷார்ப் பண்றாங்க தெரிஞ்சுக்க, நீ பயன்பட்டு கொண்டே இருக்கிறாய். கேட்கிறது இல்லையா? நான் சீவ பயன்படுவேன். அல்லேலூயா. கண்ட்ராக்ட் காதல் தான் பென்சில் இருக்கும். கவனிச்சிங்களா? அது கண்ட்ராக்ட் காதல் பென்சில் தான். அவன் சும்மா ஒரு ஸ்டேஜுக்கு பதில் டிக் வச்சு எழுதிருப்பான், ஒரு ஸ்டேஜுக்கு டிக் வச்சு எழுதுவான். 4வது முதல் சொன்ன அதிகாரி கையில் டேபிள் மேல இருக்கிற பென்சிலு, 2வது கார்பன் கையில் இருக்கிற பென்சிலு, காதல் இருக்கிற பென்சிலு, 3வது கண்ட்ராக்ட் காதல் இருக்கிற பென்சிலு, 4வது எல்கேஜி பசங்க கையில் இருக்கிற பென்சில். வீட்டை போய் பார்த்து நான் குதிரை யானை பூனங்கள்லாம் செவரெல்லாம் பின்னாதான் நீ ஒயிட் வாஷ் பண்ணி வை, அலுவலம் ஆயிடும். நீ எங்க பயன்பட போறேன்ல பயந்துக்க. இந்த பென்சில் குழந்தை கையில் இருக்க போறியா? சத்தியமே அறியாத, அது சத்தியம் சொல்லாத, சத்தியத்து சொல்ல வெளியே அனுப்பாத, கையிலே இருக்குன்னு நினைக்கிறியா? அல்லேலூயா. இல்ல பயன்பட விரும்புகிறியா? நீ பயன்படனாக்கா சீவின் தான் இருப்பான். பிளேடு இருப்பான், ஷாப்பர் பண்ணுவான், இல்லாட்டி ஊழி எடுத்து நெருக்குவான். சில பேர் 2ஆ பொண்ணு வரும் பென்சிலை கூட இருக்க ஆரம்பிப்பான். எப்படியோ நான் பயன்படுகிறேன் சந்தோஷம். கையில் தெரியுது. எப்படி நான் பயன்பட, நான் சீவினாலும் கொத்தினாலும் பிச்சாலும் பேத்தாலும் நான் தேவனுக்காக பயன்படுகிறேன். எழுதும் போதே பென்சில் கிட்ட ஒன்று சொல்லுவான், அப்பா நீ எழுதும் போது ஒரு ஆள் எழும்புவார், அவருக்கு பேர் ரப்பர். அல்லேலூயா. தப்பு 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 தப்புன்னு அடிப்பார், அடிச்சுட்டே இருப்பார். தப்பு தப்பு, என்ன பண்ணாலும் தப்பு. அது வீட்டுக்காரனா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், ஏன் சர்ச்சில் பாஸ்டர் இருக்கலாம், இல்ல வாத்தியார் இருக்கலாம், அடிச்சுக்கினே இருப்பாங்க. பென்சிலை எத்தனை நேரம் அடிச்சாலும் பயப்படாது, எழுதிக்கினே கையில் எழுதி கொண்டே இருப்பான். அடிக்க அடிக்க திருத்த திருத்த தப்பு தப்பு சொல்ல சொல்ல எழுதி கொண்டே இருப்ப, எழுதிக்கிட்டே இருப்ப. அல்லேலூயா. கடைசி 7வது குறிப்பு, பென்சிலு தனியா நிக்காது, யார் கையிலாவது இருக்கணும். அது அல்லேலூயா. பென்சில் யார் கையிலாவது இருந்தாதான் பயன்படும், சும்மா நிக்காது. நான் பண்ணி ஒரு பிசாசு பூச்சிங்களை கூட்டு வந்தாங்க சர்ச்சுக்கு. இன்னைக்கு அப்படிதான் ஆயிடுச்சு ஊழியம். பிசாசு பூச்சி சர்ச்சுக்கிட்டு வந்தாங்க. என்னம்மா கேட்கறேன், பிசாசு பூச்சிக்கிட்டியா? நான் ஜெபிக்கிறதுக்குள்ள அது மேல கட்சி அதையும் தள்ளிட்டு 2 மாய் கட்சி பத்துக்குது. 2 பேரும் பார்த்தேன் நான். சரி மாயக்கம் தெளிட்டு இருந்தா உட்காந்துட்டேன். மாயக்கம் தெளிச்சு கேட்டேன், நம்மக்கு பார்த்து நீ எதுக்கு இந்த பம்பு எங்கிட்டு வந்தேன் கேட்டேன். பேய் பூச்சிச்சா ஓட்டுக்கிட்டு வந்தேன். சரி நான் தானே ஓட்டுன்னு வந்தேன், நீ ஆடி அதை மூடி பூச்சா நீ 2 பேரும் விட்டியா? அல்லேலூயா. அது சொல்லுத சல்லுன்னு ஆவியான மேல வந்துட்டாரியா, அதனால முடியலையா?
இது மூச்சு கப்பு மூச்சு நிறைய பொடி போடுக்கிறப்ப நிறைய பொடி கீழே தொங்குது. நீ ஆவியான வரட்டுமா, முதல்ல போய் மூக்க கழுவி. நீ முதல்ல அல்லேலூயா. எல்கேஜி கையில் இருக்கிற பென்சில் மாதிரி ஆயிடாத. அல்லேலூயா அல்லேலூயா. கொத்தினாலும் வெட்டினாலும் சீவினாலும் ஊழியில் அடிப்பட்டாலும் கார்பெண்டர் கையில் இருப்பேன்னு சொல்லு. எத்தனை நேரம் நீ சீவினாலும் எழுத்து நான் கண்டக்டர் கையில் இருப்பேன்னு சொல்லு. சீவிட்டோம், துண்டிக்கிட்டோம், என்ன குறைஞ்சிங்கன்னா இருக்கட்டும், ஆனால் கடைசி வரைக்கும் என் தேவனுக்கான எழுதி கொண்டே இருப்பது முடிக்குவா. கர்த்தவனை பயன்படுத்துவா. எது பேர் விசுவாசிக்கிறீங்க? எழுந்து நின்று உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்றேன். நான் பென்சிலா இருக்க விரும்புகிறேன். எல்லாம் எழுதிப்போம். நான் பென்சிலா இருக்க விரும்புகிறேன், நான் பயன்பட விரும்புகிறேன். என்னை சீவினாலும் பரவாயில்ல, என்னை புலியால போட்டு பிளந்தாலும் பரவாயில்ல, நான் மேசை மேல இருக்க விரும்பல, நான் பயன்படுகிற இடத்துல விரும்புகிறேன். இனி எத்தனை நேரம் தப்பு தப்பு தப்புன்னு என்னை ரப்பர் போன்ற சில ஆட்கள் எழுப்பி என்னுடைய காரியங்களை கெடுத்தாலும் பரவாயில்ல, நான் எழுதி கொண்டேதான் இருப்பேன். கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்குற மட்டும் கைகளை வைத்து உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். இது அழைப்பு, இது ஊழியத்துக்கான அழைப்பு. இது நான் தேவனுக்கு பயன்பட போகிறேன். முதல்ல எனக்குன்னு சொன்னவன் சங்கீதக்காரர் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறான், உனக்குன்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. எனக்கு சொன்னவன் உனக்குன்னு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்த உடனே ஆண்டவர் 3ஆவது ஊழியத்துக்கு இறங்குறாரு. நான் அவனை நீடித்த நாட்களை கனப்படுத்துவேன், அவனை உயர்த்துவேன், அவனை மேன்மைப்படுத்துவேன் சொல்லி கர்த்தர் தம்முடைய பங்கை இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை உங்களை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். நீ ஊழியம் செய்யும் போது கர்த்தர் சொல்லும் போது அது இது சொல்லி ஆசீர்வாதத்தை காட்டாத. உனக்கு பின்னால ஒரு கண்ணீர் காண்பி. உனக்கு பின்னால சத்துவ பெரிய கண்ணி வைத்திருக்கிறான். உனக்கு பின்னால் ஒரு கொலை நோய் இருக்கிறது, உனக்கு பின்னால தேவனுடைய கோபம் இருக்கிறது, உனக்கு பின்னால் ஒரு வாதி இருக்கிறது காண்பி. நீ ஆண்டவர் ஏத்துக்கிட்டனாக்கா எல்லாரும் உனக்கு போட்டு மாலை போட்டு வரவேற்க மாட்டாங்கப்பா. 1000 16 பேர் உனக்கு விரோதமா எழும்புவாங்க. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார் என்பதை சொல்லு. ஆனாலும் தேவன் உனக்கு ஆக்க முடியாது, தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார்னு சொல்லு. அல்லேலூயா. நான் சொல்லுவேன் கைகளை வைத்துமே. நான் சொல்லுவேன்பா, நான் பென்சிலாவே இருக்க விரும்புகிறேன். நான் மேசை மேல இல்ல, அதுக்கு கான்ட்ராக்டர் காதா இருந்தாலும் அது கார்பெண்டர் காரா நான் இருக்க விரும்புகிறேன், பயன்படவே விரும்புகிறேன். நான் எழுதுறதெல்லாம் தப்பு தப்புன்னு ஒரு ரப்பர் போல ஒரு ஆள் எழும்பி என்ன தப்பு தப்புன்னு சொல்லிக்கினே இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி எழுதி கொண்டே இருப்பேன். எத்தி நேரம் அடிச்சாலும் தேவனுக்கா எழும்பன்னு சொல்ல நான் கையில வச்சு சொல்லுவோம். ஆண்டுக்கு ஒப்புக்கொடு, உன்னோடு முடிஞ்சு போல வேலை. சங்கீதம் 91 சங்கீதம் தேவ பிள்ளைகளே, உன்னோடு முடிந்து போகவில்லை, உனக்கு பின்னால் மிக பெரிய பொறுப்பை இருக்கிறார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை குணப்படுத்த வேலை. நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தமான பின்னர் ஆயத்தப்படுத்த ஒரு பெரிய வேலை வைத்திருக்கிறார். இந்த 30 ஆண்டு நாட்களே, இந்த 30 ஆண்டிலே கத்துக்க அர்ப்பணிக்கிறவங்களும் அர்ப்பணிவேன். கையை வைத்து நான் முன்னால் வாங்க உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் தேவனுக்கு பயன்பாடு விரும்புகிறேன், முன்னால் வாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். கையை வைத்து இது தேவனுடைய அழைப்பினாலே. இது அல்லேலூயா. ஒரு பெட்டியில் இருக்க முடியா, ஒன்று பாக்ஸ் வைக்க முடியா, பென்சில் உருவாக்கல. நீ வெளியே போற கப்பல் என்பது கரையில் இருக்கிறதுக்காக அல்ல, கடல்ல பயன்படும்படியாகவே கப்பல் உருவாக்கப்படுகிறது. பறவைகள் கீழே உட்கார்ந்துக்கிறதுக்காக அல்ல, பறவைகள் மேல பறக்கும்படியாகவே ரெக்கைகள் கொடுக்கப்பட்டுகிறது. சில கன்னிகள் உன்னை மேல பறக்க விடாதபடி கீழே பிடித்து வைத்திருக்கிறது. அந்த சுருக்கு நீங்கும்படியான சூழ்நிலையை கர்த்தர் வாழ்க்கையில் உருவாக்க போகிறார். நான் தேவனுக்கு பயன்பட போகிறேன் என்று பண்ணுங்களேன். கையில போயிட்டு ஜெபிக்க ஆரம்பிப்போம். தேவன் நான் மகிமைப்படும். பிதா குமாரன் பசுத்தாவியவரே, திரேக தெய்வமே, ஒருவராது திரேகான் சுபவரை நோக்கி பார்க்கிற புகழ் பிரகாசர சிவதேவனே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினே இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் மாற்றும்படியா. இருவழி சந்தில கட்டப்பட்டிருந்த கழுதையை இங்கிட்டு மாற்றும்படியா எவராலும் மாற்ற முடியாத சுபாவத்தை ராஜா குணத்தை நீ தேடி வந்து தொட்டு சுகமாக்கினீரே சோதரிக்கிறோம். இதோ இந்தவரை பயன்படுத்த அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் தகப்பனே ராஜண்டவரை 30வது வருஷத்துக்குள்ள அடைத்து வைக்கிறோம். ராஜண்டவரை எங்கள் அழைப்பு நாங்கள் உணரத்தக்க கிருபை செய்திரேன். எதற்காக பிடிக்கப்பட்டமோ தகப்பனே அந்த திருப்பணியை செய்ய ராஜா அந்த அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பலவீனத்திலே பலன் பூர்ணமா விளங்கட்டு தகப்பனே.
இதோ தகப்பனே, அவன் பேதை ஆனால் திசை கெட்டு போகான்னு எழுதப்பட்டிருக்கிறதே. நாங்கள் திசை கெட்டு அழிந்ததெல்லாம் போதும் தகப்பனே. ரட்சிப்பின் நோக்கத்தை மறந்து ராஜா, எங்கள் மன விருப்பத்தின்படி எங்கள் சுயநலத்துக்காக திருந்ததெல்லாம் போதும். இந்த நாளில் நீ பேசி இருக்கிற தகப்பனே, சத்தியத்தை அறிவுகள் சத்புகள் விடுதலையாக்கும் வார்த்தையின்படியா சிம்சோம் நோக்கி வேண்டிக் கொள்ளும் போது மீண்டுமாய் நின்று தரலி அவன் மீண்டுமாய் அதே பராக்கிரமத்தை தந்து அழைப்பது தெய்வமே. இந்த வேளையிலே ராஜா, நான் சபையாரும் நோக்கி பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயங்கள் நினைத்தருளுவீராக, இந்த ஒரு விஷயங்கள் நினைத்தருளுவீராக. சங்கீதக்காரன் சொல்லுக வண்ணமா, உடைய சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவி எங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீரோ, எங்களை பயன்படுத்துவீராக. பெரிய பெரிய காய்ச்சங்க இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இது ஜெப குறிப்புக்காக உங்களுக்கு கொடுக்குறோம். இது உங்ககிட்ட பிள்ளைங்க கொடுப்பாங்க, வாலிமான பிள்ளைங்க. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர் ரெக்வஸ்ட், தனிப்பட்ட ஜெப குறிப்பு எழுதி கொடுத்துட்டு போங்க. கீழே இருக்கிற பகுதியை மட்டும் ஜெப குறிப்பில் பகுதி பண்ணி கட் பண்ணி காணிக்க பேட்டில் போடலாம், பிள்ளைங்கிட்ட கொடுக்கலாம். மேலே இருக்கிற பகுதி எல்லாம் உங்கள் அட்ரஸுக்காக எங்கள் சர்ச் எடுக்க வச்சுக்கோம். இந்த நாளிலே இது ஒரு சுவிசேஷ ஊழியமாக ஜனடைய குறைகளை, அவங்களுடைய வேதனைகளை, அவங்களுடைய பாரங்களை, சுமைகள் எல்லாம் நாங்கள் வாங்கி ஆண்டவருக்கு தெரியப்படுத்த ஒரு விசேஷமான ஆண்டவருடைய நாமம் மிகப்படும்படியான ஊழியமாக மாறட்டும் ராஜா. திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடி நேரே அந்த மனிதன் நாங்களாக இருக்கட்டும். சுவரை அடைக்கணும் ஒரு மனிதன் தேடினே அந்த மனிதன் நாங்களாக இருக்கட்டும். ஆண்டவர் நம்முடைய இயக்கங்களை தீர்க்கிற மனிதர்கள் நாங்களாக இருக்கட்டும். உனக்காக ஆண்டவரை கத்தாவே, தேவனுக்காக உழைக்கிற கத்தா ஜெபனங்களாக மாறும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாமத்தில் பிரஸ்தை பண்ணுகிறேன். இந்த காரியங்களை கர்த்தரே பொறுப்பட்டு நடந்த விஷயம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.